பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். என் வீட்டுக்காரர் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க வாழ்த்துறதா இருந்தா இவரை வாழ்த்துங்க. உங்க பிசினஸ் அமோகமா வரணும்யா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறையா. நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா, நீங்க பண்ற விஷயம் நல்லா வந்து சிறப்பா இருக்கு. நன்றிங்க. இந்தாங்க. நன்றிமா, நல்லா இருக்கணுமா. இல்லக்கா, இங்க கடைசியா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு போய் கொடு. வா. அம்மா 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 நில்லுங்க. அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்கம்மா. என்னாச்சு? ஏன் எழுந்து போறீங்க? பிரசாதம் வாங்கிட்டு போங்க. அம்மா வாங்க, சாமி பிரசாதம் வாங்கம்மா. ஏன் என்னாச்சு? ஏன் அந்த அம்மா வேணான்ட்டு போறாங்க? நீட்ன பிரசாதத்தை வாங்காம போறது என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. குடு, நானே போய் கொடுத்துட்டு வரேன். குடு. ஒரு நிமிஷம். லோன் விஷயமா பேங்க்ல இருந்து போன் பண்றாங்களே. அம்மா இல்லக்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அப்படியா அப்படியா, சரி சார், நான் வரேன். யார் அவங்க? ஏன் பிரசாதத்தை வாங்காம போறாங்க? முகத்தை வேற காட்டாம போறாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை இது அஞ்சலியோட வேலையா இருக்குமோ? பிசினஸ் நல்லா நடக்க கூடாதுன்னு ஏதாவது பிளான் பண்றாளோ? பேசாம பின்னாடியே போய் பாத்துடலாமா? என்ன பண்றது? கௌதம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் கொடுத்துட்டு வா. ஹலோ. ஓகே. அம்மா 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 நில்லுங்க. அம்மா நில்லுங்க. நீங்க யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. அந்த அஞ்சலி அனுப்புன ஆளா? கேள்வி கேட்க கேட்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. யாரு நீங்க? அத்தை. இலக்கியா, நீங்க எப்படி அத்தை இங்க? நீங்க எப்படி தர்மம் எடுக்கிறவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? உங்களை இந்த கோலத்துல பாக்குறது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க ஏன் வீட்டை விட்டு போனீங்க? இப்ப இந்த கோலத்துல இருக்கீங்க. என்ன அத்தை இதெல்லாம்? கௌதம். இலக்கியா வேண்டாம். இலக்கியா, கௌதம கூப்பிடாத. இருங்க அத்தை. கௌதம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. கௌதம். ஐயோ இலக்கியா, கௌதம கூப்பிடாத. சொன்னா கேளு, கௌதம கூப்பிடாத. கௌதம நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். இலக்கியா, நீ வா முதல்ல. அத்தை எங்க? இலக்கியா, நான் சொல்றேன், நீ வா. அத்தை வா. அத்தை அத்தை. இலக்கியா வா வா, சொல்றேன். எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு வரீங்க? இவ்ளோ நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க தங்கி இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்க? அதுவும் கோவில்ல தர்மம் எடுக்கிறவங்களோட நீங்களும் ஒன்னா. அது எப்படி அத்தை? எல்லாம் உங்களுக்காக தான் இலக்கியா. எங்களுக்காகவா? என்ன சொல்றீங்க? ஆமா இலக்கியா, கௌதம்க்கு நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சு
அது ஜானகியும் பாதிச்சிடக்கூடாது, கௌதமியும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு வேகத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஊரை விட்டே போயிட்டேன். ஆனா அங்க உங்களை எல்லாரையும் பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உங்க அன்பையும் பாசத்தையும் இழந்து நான் தவியா தவிச்சேன். புள்ள பாசம் என் பிடிவாதத்தை உடைச்சிருச்சு. யாருக்கும் தெரியாம கௌதம கண்ணுல பார்த்துட்டாவது வாழ்க்கையை ஓட்டலாங்கிற முடிவோட மறுபடியும் நான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்க வீட்ல இல்ல, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு தனியா வந்து வாழ்றதுக்கே போராடுறீங்கன்னு. எந்த பொறப்பு ரகசியம் தெரியக்கூடாதுன்னு நான் வெளியே வந்தனோ அதே கௌதமோட பொறப்பு ரகசியத்தை அஞ்சலி சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டு நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். என் புள்ள ராஜா மாதிரி வாழ்ந்தான். இப்ப செலவுக்கே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சப்ப என்னால தாங்க முடியல இலக்கியா. அப்ப கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அப்படியே வந்தாலும் என்னைக்காவது ஒரு வேகத்துல நானே என் பாசத்தால கௌதம்க்கு இக்கட்டை ஏற்படுத்திடுவனோன்னு பயந்துதான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க இலக்கியா. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு வேண்டறதுக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்தப்ப ஒரு ஐயா கிட்ட என் பிள்ளையோட கஷ்டம் எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உன் புள்ள பழைய நிலைமைக்கு வரணும்னா இதே கோவில்ல 7 நாளைக்கு தர்மம் கேட்டு வாழ்ந்து தர்மம் கேட்டு அந்த காசை சாமி உண்டியல்ல போடுன்னு சொன்னாரு. அதான் இங்க உட்காந்து தர்மம் கேட்டுட்டு இருக்கேன். அத்தை, ஏன் எங்களுக்காக இப்படி சிரமப்படுறீங்க? உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா இலக்கியா? என் பிள்ளையும் மருமகளும் வேதனைப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா சொல்லு? 10 மாசம் கௌதம என் வயித்துல சுமந்தனா அனாதரவா விட்டுட்டு போயிட்டேன். அந்த பாவத்துக்காக ஒரு 7 நாளைக்கு தர்மம் கேட்டு வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை. இன்னைக்கு 7வது நாள். யாருக்காக வேண்டுதல் செஞ்சேனோ அவங்களையே கடைசி நாள்ல கடவுள் என்ன பார்க்க வச்சுட்டாங்க. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதான் கடவுள் உங்களை பார்க்க வச்சுட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் கௌதம் உங்களுக்கு பொங்கல் கொடுத்தப்போ வாங்காம ஓடி வந்துட்டீங்க? வாங்கியிருந்தா அப்போ கௌதம் என்ன பார்த்திருப்பான்ல. பார்த்தா என்ன, அவர் சந்தோஷப்பட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு. ஐயோ, அது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்தேன். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.